கவரப்பேட்டையில் நடைபெற்ற தனியார் பள்ளியின் விளையாட்டு விழாவில் பள்ளி மாணவர்களின் கண்கவர் நடனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் இயங்கி வரும் RMK பாடசாலா பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு RMK கல்விக் குழும தலைவர் RS முனிரத்தினம், சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு பணியகத்தின் மண்டல இயக்குநர் சுகுணா சிங் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். மேலும் கடந்த கல்வியாண்டில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்து அசத்திய மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விழாவில் RS முனிரத்தினம் பேசுகையில், பயிற்சியாளர்களை இல்லாமல் ஒருவரை தவறான பாதைக்கு கொண்டு செல்வது மொபைல் போன் மட்டுமே என குறிப்பிட்டவர், வளர்ந்த நாடுகளில் 16 வயதிற்கும் மேல் உள்ளவர்கள்தான் மொபைல் போனை உபயோகப்படுத்த வேண்டும் என சட்டம் இயற்றி செயல்படுத்தியும் உள்ளனர். எனவே நம் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு மொபைல் போன் தருவதை நிறுத்த வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்த முடியும் என தெரிவித்தார். முன்னதாக விளையாட்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் நடத்திய மிடுக்கான அணிவகுப்பை சிறப்பு விருந்தினர்கள் ஏற்றுக்கொண்டனர். விளையாட்டு தினத்தின் அடையாளமாக வண்ணமிகு பலூன்கள் வானில் பறக்க விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் கண்கவர் உடைகளில் ஒய்யாரமாக நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். விழாவின் சிறப்பம்சமாக பிரம்மாண்டமாய் வடிவமைக்கப்பட்ட அரங்கில் மாணவர்கள் நடத்தி காட்டிய ராமாயண நாட்டிய நடனம் அனைவரையும் பிரமிக்க வைக்கும் விதத்தில் அமைந்தது. இவ்விழாவில் கல்விக் குழுமங்களின் துணைத் தலைவர் RM கிஷோர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.